World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் 6, 8, 12ஆம் பாவங்கள் தரும் அதிர்ஷ்டமும் அதற்கான தாந்திரிக பரிகாரங்களும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜோதிடத்தில் 6, 8, 12 ஏதாவது கிரகம் இருந்தாலோ இல்லை அதனுடைய திசைகள் நடந்தாலோ லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், நல்லா இருக்கிற லைஃப் கீழே போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. 6, 8, 12 மாதிரி யோகம் தரக்கூடிய வீடுகள் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு விபரீத ராஜயோகங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய வீடு. அதை நம்ம சரியாக புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதில் கிடைக்கும். நிறையா செலிப்ரிட்டியோட ஜாதகத்தில் 6, 8, 12 கிரகம் இருக்கும். ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்க வருகிறார் நம்மளுடைய நந்தகுமார் ஐயா அவர்கள். சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வந்தனால லேட் ஆகிடுச்சு. அனைவருக்கும் மறுபடியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 49வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்திருந்து இவ்வளவு நேரம் நம்ம பேசின ஜோதிடர்களுடைய கருத்துக்களை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வுக்கு பேச எனக்கு வாய்ப்பளித்த நமது ஜோதிட குருநாதர் உயர் திரு வளர் தினேஷ் ராஜா அவர்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதம் கொடுக்குற தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப அப்படியே ஒரு காஃப்மேயர் புக்கு படித்த மாதிரி, ஒரு சுய முன்னேற்ற புக்கு படித்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை இது மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா மனோ தத்துவ ரீதியாக ஒரு விஷயங்களை சாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஜோதிடம், அதில் ஒன்று தான் தாந்திரிகம், அதில் ஒன்று தான் மாந்திரிகம். அதே மாதிரி தான் மனோ வசியம் சொல்லக்கூடிய இந்த சுய முன்னேற்றமும். ஒரு புக்கு நான் கூட சமீபத்தில் பழைய புக்கு ஒன்று தம்மண்ண செட்டியார்னு ஒருத்தர் எழுதின புக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுய முன்னேற்ற நூல்களை படிப்பதன் மூலமாக ஒருத்தர் வளர முடியுமா அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எல்லாம் நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களை சுயமாக வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் படித்தா மட்டும் நம்மளால் முன்னேறிட முடியுமா அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாம் படிக்கிறோம், ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போதைக்கு படிக்கும்போது இந்த ரஜினி படம் பார்த்துட்டு வர எஃபெக்ட் தான். தேட்டர்லேருந்து வரும்போதும் அப்படியே தலையை கோதிக்கிட்டு நம்மளே ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு தான் வருவோம். அடுத்த நான் வீட்டுக்கு வந்தோன்னா எல்லாம் மறந்துடும். அதுபோல் ஒவ்வொருத்தரும் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எப்படிலாம் மானங்கடத்தனமாக இருக்கணும் அப்படின்லாம் அண்ணன் கிளியராக சொன்னார். அதெல்லாம் தேவை. நம்மலாம் ரொம்ப தான் யோசித்து பார்த்துட்டு சரியாக நம்ம பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம இன்னும் இந்த ரேஞ்சில் இருக்கோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நல்லா வளர்கிறதுக்கான வழிகளை தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த மாதம் எனக்கு கொடுத்த தலைப்பும் 6, 8, 12 பாவங்கள் தரக்கூடிய அதிர்ஷ்டமும் அதுக்கான தாந்திரிக விஷயங்களும், தாந்திரிகமான பரிகாரங்கள்னு வச்சுக்கோங்க. பொதுவாக இதோட ஏன் இந்த அண்ணன் சொன்ன அந்த பணத்தை தொடர்ச்சியாக இது பேசுகிறேன் அப்படின்னா, பொதுவாகவே 6, 8, 12 அப்படின்னாவே எல்லாருமே ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்தில் தான் இருக்காங்க. 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம்னாவே ஒரு பயம் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படி? ரோகாதிபதி, விரையாதிபதி, ஆயில் சம்மந்தப்பட்ட அந்த கண்டகம் மாரகம் செய்யக்கூடியவர், அது இதுன்னு நிறைய 6, 8, 12 பற்றி ப்ரொஜெக்ஷன்ஸ் அதிகம். ஆனால் உண்மைதான், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதுலேயும் அதிர்ஷ்டம் இருக்குது, அதை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 6ஆம் பாவம் அப்படின்னா நோய் நொடி, ருகணம், ரோகம், சாணம்னு சொன்னால் கூட அதுதான் வெற்றி ஸ்தானம், அதுதான் முயற்சி, வேலைக்கானது. 5ஆம் வீட்டோட 2ஆம் ஸ்தானம், அதாவது குழந்தைகள் மூலம் வருமானம், இந்த மாதிரி நம்மளோட வெற்றியின் மூலமாக வருமானம். ஒவ்வொரு பாவமும் தனியாக இயங்குவது இல்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, முக்கியமான ரூலும் கூட. ஒரு லக்ன பாவம் இயங்கணும்னா எல்லா 12 பாவமும் இயங்க தான் செய்யும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எது இயங்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட திரிகோண பாவங்கள் கன்ஃபார்ம்டாக இயங்கும். அப்போ 1னா 1, 5, 9 இயங்கும். அப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம் இயங்கணும்னா என்னென்ன இயங்கும்? 2, 6, 10 இயங்கும். அப்போ 6ஆம் பாவம் நம்ம இயங்குதுன்னா என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன இயங்கும்? 6, 2, 10, 2 இயங்கும். அப்போ 2 என்னது? பணம், குடும்பம், வாக்கு, எல்லாமே 2ஆம் பாவத்தில் தான் இருக்கு இல்லையா? குடும்பம் அமைகிறதா இருந்தாலும் சரி, அவங்க பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவங்களோட கமிட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, சாப்பிட்றது எல்லாமே இந்த 2ஆம் பாவம்.
அப்புறம் 10ஆம் பாவம் ஆப்வியஸாக தொழில். அப்போ ஒரு கர்ம ரீதியான பாவங்களுக்கு கர்ம திரிகோணம்னு சொல்லக்கூடியது, காலபுருஷனுக்கு கர்ம திரிகோணம் 2, 6, 10. அப்போ அதில் 2ல் 6, 10ல் நடுநாயகமாக இருக்கக்கூடிய 6 இயங்குனா தான் 2ம் இயங்கும் 10ம் இயங்கும். அப்போ 6 எவ்வளோ முக்கியங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 6னா நோய் நொடி, எதிரி தொல்லை, வேறு பிரச்சனைகள் வந்துடும், கடன் வந்துடும்ங்கிற மாதிரியே மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு. அப்படிலாம் இல்லை. 6 இயங்குனா கண்டிப்பாக 2 இயங்கும் 10ம் இயங்கும். அப்போ 2 இயங்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும், 10 இயங்குதுன்னா தொழில் செய்ய தான் போகிறோம். இப்போ ஐயா காலம் சொன்னார், அண்ணனும் சொன்னாங்க, கண்டினியூஸாக உழைக்கிறதுனால தான் பெருமாள் இவ்வளோ பெரிய பணக்காரர் கடவுளாக இருக்கார். அவரை தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஃபுல் 24 ஹவர்ஸ் அவர் வேலை பார்த்துட்டே தான் இருப்பார். கொஞ்சம் நேரம் தான் கேப் இருக்கும், டக்குன்னு அடுத்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ரெடி ஆயிடுவார். அப்படிலாம் உழைச்சதுனால தான் அவர் ஒரு பெரிய பணக்கார கடவுளாக இருக்காருன்னு சொன்னார். நம்ம விடிஆர் ஐயாவும் அந்த மாதிரி தான் வேலை செய்கிறாரு, நம்மளும் வேலை செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாராலையும் அந்த மாதிரி ஆயிட முடியுமா? இப்போ எல்லா கோயிலும் இருக்குது. ஒரு கோயில் வந்து நீங்கள் பாட்டு 24 ஹவர்ஸ் திறந்து வச்சுருக்கீங்க, ஒரு மணி நேரம் மட்டும் நடை சாத்திட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் அந்த கோயில் திருப்பதிக்கு நகர ஆயிட முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன வேணும்? அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டம்னா என்ன? எப்படி அதிர்ஷ்டம் வேணும்? திடீர் அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டம் அதுவாக வராது, நம்ம தான் உருவாக்கணும். அப்போ அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை எது கொடுக்குது? 8ஆம் இடம் கொடுக்குது. அப்போ 8ஆம் பாவம் இறங்கணுன்னா என்னென்ன இயங்கும்? முன்னாடி சொன்ன மாதிரி 4, 8, 12 அந்த பாவம் வந்து இயங்கணும். 4, 8, 12. அப்போ 8 இயங்குதுன்னா என்ன ஆகும்? 4 இயங்கும். 4னா சுகஸ்தானம், சுகம், ஒரு வண்டி வாகனம், சந்தோஷம், படிப்பு, தாயார் எல்லாமே 4த்தில் தான் இருக்குது. 12 பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12னா மோட்சம். 12னா இதில் ஆக்சுவலாக இடையூறுக்கு மன்னிக்கணும். அது என்னென்னா, திருப்பதி மாதிரி வருமானு கேட்டிங்கல்ல, திருப்பதி மாதிரி கூட்டம் வர்றதுக்கு திருவண்ணாமலை இன்றைக்கி அதிகம் ரெடியாக தான் இருக்குது, திருச்செந்தூரும் ரெடியாக தான் இருக்குது. பட் அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அந்த நிர்வாகம் கரெக்டாக வந்துச்சுன்னா பணம் கண்டிப்பாக கொட்டும். நாம் சொல்கிறது அந்த நிர்வாகத்தை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை பண்ணால் கண்டிப்பாக கலெக்ஷன் வரும். திருவண்ணாமலையில் பாருங்கள் பயங்கரமாக கூட்டம் வருது, அதை காசாக்குறோமா? இல்லை, அதை ஆக்கிறது அந்த தேவஸ்தானம் பண்ணணும். ஓகே. அந்த நிர்வாகங்கிறத அவங்க என்னத்தை நம்ம மீன் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த அதுக்கப்புறம் அதுக்கூடிய வேலையாட்கள், அவங்களோட கரெக்டான டைமு, டியூட்டி டைமு, ரொம்ப டெடிக்கேட்டாக வேலை செய்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்கிறது, அந்த உள்ளே இருக்கிற அந்த இவங்கெல்லாம் வந்து உருவேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. அவங்களுக்கு சிம்பிளாக அவங்களுக்கு என்ன எல்லாமே கிடச்சிருது, இருந்தாலும் ஒரு ஆத்மார்த்தமாக உருவேற்றுவாங்க. அந்த ஏற்ற அந்த கோயிலோட மூலஸ்தானம் பலமாக இருக்கும், அதனால் போகுது. இப்போ இதே மாதிரி கூட்டம் தான் திருவண்ணாமலைக்கு வருது, திருச்செந்தூருக்கும் வருது. ஏன் அது மாதிரி அவங்க பெரிய பணக்கார கடவுளாக ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக இல்லாதது தான். திருச்செந்தூர்லாம் 4 வாரமும் 2 நாளைக்கு ஒரு தடவை பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே க்யூ அங்கிட்டு போகுது, அங்கிட்டு க்யூ இங்கே வருது, இந்த பக்கம் ஒருத்தரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, திடீர்னு ஒரு குரூப் அந்த பக்கம் வர்றாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு அப்படியே ஒரு தடுமாறிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படி இருக்குது, அதனால் அப்படி போகுது. அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது, நம்மளை கரெக்டாக நம்ம நிர்வாகம் பண்ண தெரிஞ்சால் நம்மளும் ஒரு விடிஆர் ஐயா மாதிரி, ஒரு திருப்பதி பெருமாள் மாதிரி பெருசாக சம்பாதிக்க முடியுங்கிறதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அந்த அண்ணன் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு கொள்கைகளோடு இருக்கக்கூடாது. இதைத்தான் செய்வேன், இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு பண விஷயத்தில் இருக்கக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு கொள்கைகளோடு தான் இருப்போம். எல்லாருமே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும், அதை பின்பற்றி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பணம்னு வந்துட்டால் இது எதையுமே பார்க்கக்கூடாதுங்கிறதான் கான்செப்ட். இப்போ அம்பானிகிட்ட இல்லாத பணமா, அவங்க இல்லை அதானிக்கிட்ட இல்லாத பணமா, அவங்களெல்லாம் எல்லோரும் கழிவுகளுக்கு தான் ஊற்றுறாங்க. ஆனாலும் அவங்க இதெல்லாம் காதில் கேட்டுட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்ஸு, அடுத்தடுத்த விஷயங்கள் யாரை பார்க்கலாம் என்ன, அந்த மாதிரி அவங்க ப்ரோட்டோக்கால் படி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை, 10 தலைமுறைக்கு உட்காந்தே சாப்பிட்லாம். ஆனால் யாராவது அப்படி பார்த்துருக்கீங்களா? எந்த பணக்காரங்களாவது அப்படியே கால் மேலே காலை போட்டு அப்படியே உத்தரத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இல்லாத பணமே இல்லை. ஆனால் நம்ம இருப்போமா? நமக்கு வந்து ஒரு மாதிரி 2-3 நாளில் வேலை செஞ்சோடனே ஒரு ஃபுல் டே ரெஸ்ட்டு தேவைப்படுது. அப்புறம் நம்ம எப்படி அந்த ரேஞ்சுக்கு போகிறது? ஸோ அது மாதிரி நம்மளை நிர்வகிக்கணும், நம்மளை வந்து நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் நம்மளும் நல்ல பணக்காரங்க ஆக முடியுங்கிற கான்செப்டாக அது. நான் இதில் எது கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். எல்லோரும் தான் வேலை செய்கிறோம், எல்லோரும் தான் உழைக்கிறோம்.
பால்காரங்க கூட தான் விடிய காலம் 5 மணிலேருந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிரும்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பால்கார் எந்திரிக்கிறாரேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பால்கார் அப்படியே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல. அது அவரோட பூர்வஜன்மம் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ எந்திரிக்கிறதோ நம்ம உழைக்கிறதோலாம் மேட்ரு இல்லைங்க, அதிர்ஷ்டம் வேணுங்க. ஒத்துக்கிறீங்களா அண்ணன்? ஒத்துக்கிறீங்களா? ரைட்டு. அதாவது அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம் தான் 5, 8ன்னு பொதுவாக சொல்லுவோம். 5ன்னா அதிர்ஷ்டம், உழைக்காத விஷயம், அப்படியே அமைதியாக இருக்கிறது, அதனால் சந்தோஷமாக இருக்கிறது. 8 திடீர் அதிர்ஷ்டம். அப்போ நம்ம சொல்கிற இந்த சாப்டரில் நமக்குடைய இன்றைக்கி நம்மளோட இந்த தலைப்பில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 இயங்குது அப்படின்னா 5க்கு இது 2ஆம் இடமா இருக்கிறதுனால அதுவும் ஒரு மறைமுகமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அப்போ அதிர்ஷ்டம் எப்படி வரும்? அப்படியே உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தால் வராது, நம்ம வேலை செய்யணும். கண்ணை மூடிட்டு போகிறாங்க ஒரு பாலத்தில், அவருக்கு முன்னாடி ஒரு வைரத்துண்டை போடுவார் கடவுள், அவருக்கு அந்த நேரம் பார்த்து கண்ணை மூடிட்டு போவார்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டுருப்பார், திடீர்னு பணம் இருக்கும், ஆனால் அதை பார்க்காம, அந்த மூட்டையை பார்க்காம, இப்போதைக்கு நம்ம கண்ணை மூடிட்டு நடந்து போகிறதா எப்படி இருக்குன்னு நடந்து போயிடுவாருன்னு சொல்லுவாங்க ஒரு கதை. அப்போ நம்ம தேடணும், நம்ம தயாராக இருக்கணும், நம்ம தகுதிகளை வளர்த்துக்கணும், அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் இந்த 6, 8, 12ஓட சூட்சுமமே. சிம்பிளான லாஜிக் இதுதான். அப்போ 6, 8 பார்த்து பயப்பட வேண்டாம், 6, 8க்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த தலைப்பே. அப்போ 6ஆம் இடம் வந்துச்சுனால சரி உடனே நோய் வந்துடும், கடன் ஏற்பட்டுரும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடனை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போது சுக்கிரதசை நடந்துகிட்ருக்கு. எனக்கு துலாம் லக்னம், லக்னாதிபதி துலாம், லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அவரே, 8ஆம் அதிபதியும் அவரே. இப்போ நான் லக்னாதிபதி 6ல் மறைஞ்சு போயிட்டதால் நினச்சி கவலைப்படுறதா, 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 6ல் இருக்கிறத நினச்சி விபரீத ராஜயோகம் நினச்சிட்டு சந்தோஷப்படுறதா? இப்போ ஜோதிடராக இருக்கிறனால நமக்கு இதோட வேல்யூ தெரியுது, இதை எப்படி அணுகணுங்கிறது புரியுது. இதே சாதாரணமாக இருந்திருந்தால் ஒரு ஜாதகர் பொதுவாக ஒரு தட்டை போய் பார்த்துருந்தா 6ஆம் இடத்துல இருந்து ஒரு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து வேதகன் சாரம் வாங்கி திசை நடக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சிட்டே நம்மளாம் கடன் வரப்போகுது, நம்மளே வாலண்டரியாக ஒரு கடனை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி பாசிட்டிவாக போயிருக்கும், நெகட்டிவாக போயிருக்கும், செகண்டரி ஒரு குழப்பத்தில் தான் இருந்திருப்போம். ஒரு மனசு ஒரு பயத்திலேயே தான் இருந்திருக்கும். ஏன் 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி திசைனாவே நெகட்டிவ்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அது மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சு, அது மாறவே மாட்டேங்குது. ஈவன் இப்போ நம்ம ஜோதிடம் பார்த்தா கூட நம்ம ஒரு தசை பற்றி நடக்கும்போது 6, 8 தொடர்பு வருதான்னு நம்மளும் தான் பார்க்குறோம், இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் யாருக்கு நன்மை செய்யும்? இந்த திருப்பதி பெருமாள் மாதிரி தான், யார் உழைச்சா காசு கொட்டும், யாருக்கு அதிர்ஷ்டம் வரும்ன்றதை பார்க்கணுன்னா அவங்களோட 6, 8, 12ஆம் பாவம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ 6ல் 8ல் 12ல் கிரகம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னும், கிரகம் இல்லாதவங்களாம் ரொம்ப நல்லவங்களாம் நினச்சிக்கூடாது. இப்போ 6ல் எனக்கு சுக்கிரன் இருக்கிறா, சுக்கிரன் பொதுவாகவே ஒரு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஜோதிடனாவே விதிகள் இருக்கிறதுனால விதிவிலக்குகள் அதை விட அதிகமாக தான் இருக்குது. அதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஜோதிட விஷயங்களில் நம்ம கரை காணவே முடியும். நம்மளால் பண்ண முடியலனாலும் ஒரு விஷயம் ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கவாது செய்ய முடியும். அப்போ விதிவிலக்குகளில் நிறைய இருக்குது. இப்போ சுக்கிரன் 6ல் மறைஞ்சா மறைவே இல்லை, 8, 12ல் மறைஞ்சாதான் கஷ்டம், அதுவும் 12ல் மறைவே இல்லைன்னெலாம் நிறைய மூல நூல்கள்லாம் இருக்குது. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த 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 எனக்கு சுக்கிரதசை வரும்போதே நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, சுக்கிரனுக்கு பொதுவாக சுக்கிரன் அசுரர்கள் தலைவர் இல்லையா, அருள் அணி பொருள் அணின்னு வச்சுக்கோங்க. அருள் அணினா யார்? குரு சுக்கிரன், குரு சந்திரன் புதன், அந்த டீம், கேதுலாம் அதில் இருப்பார். இந்த பக்கம் பொருள் அணி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் ராகு புதன் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். அப்போ அந்த இதுக்கு ஹெட்டு அசுரர்களோட தலைவர் சுக்கிரன், தேவர்களோட தலைவர் என்னென்னா குரு பகவான், அதுதானே எல்லாருக்கும் தெரியும். அப்போ சுக்கிரன் குரு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், அவர் ஒரு குரு தன்மை, குரு பிராமணன் அதெல்லாம் வச்சுக்கோங்க. சுக்கிரனும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராமண ஒரு பெரிய முனிவருக்கு பையனாக தான் பிறந்திருப்பார். அவர் பிறக்கும்போது தான் மகாலட்சுமி பிறப்பாங்க. சுக்கிரனுக்கு பேரே பார்க்கவன்னு பேர், பார்க்கவன், அங்கே மகாலட்சுமி பார்க்கவின்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்கிரன் அப்படியே வளர்ந்துட்டு வந்தாலும் ஒரு கலைகள் கற்றுக்கிட்டு அப்படியே பெருசாக வளர்ந்து அப்படியே நல்லா வரும்போது அவனோட சுக்கிரனோட கலைகள் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பெண்கள்,
சந்தோஷம், சுகம், அதெல்லாமே இருக்கு இல்லையா. அதில் வந்து பெண்கள் கல்யாணம் பண்ணுவார், அப்படியே ஒரு லைஃப் இருக்கும். அவரோட ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிங்கன்னா தெரியும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் எதாவது ஒரு சாதிக்கணும்னு நினச்சி பெருசாக ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த மிருத சஞ்சீவி மந்திரத்தை வந்து சிவன்கிட்ட பெரிய கடும் தவம் செஞ்சு அதை வாங்கிடுவார். அப்போ வந்து உயிர்ப்பிக்கிற தன்மை சுக்கிரன்ட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நீ கரெக்டாக பயன்படுத்தணும், இதை விட்டுட்டால் ரொம்ப அதிகமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து சுவாமி வந்து அவர் வயிற்றுக்குள்ளேயே வச்சு அவர் வெளியே தெரியாமல் அப்படி கொண்டு வரதா ஐதீகம் இருக்குது. அப்போ என்ன இதனால் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, சுக்கிரன் என்னதான் சுபகிரகமாக இருந்தாலும் அவர் அசுரர்களுக்கு தலைவர். அசுரத்தன்மை இருக்கோ இல்லையோ, அசுரரோட குவாலிட்டிஸில் கொஞ்சம் அவருக்கும் பங்கு உண்டு. அதனால தான் சுக்கிரன் நேரடி வலு பெறக்கூடாது. சுக்கிரன் வந்து எந்த ஜாதகத்தில் உச்சமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, சுக்கிரனால் பிரச்சனை உண்டு. ஒரு சில கடக லக்னம் ஏதோ சம்திங் ஒரே ஒரு லக்னத்துக்கு மட்டும்தான் சுக்கிரன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். மற்ற எல்லாத்தையும் வச்சு தான் செய்வார். சுக்கிர திசையில் நல்லா வாழ்ந்தோம் ஆக ஓகம்லாம் கிடையாது. சுக்கிர திசையோட சாதகம் பாதகம்லாம் நிறைய பேசலாம். அப்போ மறைஞ்ச சுக்கிரன் நிச்சயமாக நன்மையை தருது. ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சு இருந்தால் தான் அதோட ஒரிஜினல் பவர் வந்து, அதாவது உண்மையான பாயிண்ட்ஸ் வந்து வெளியே தெரியுது. அப்போ சுக்கிரன் 6, 8, 12 மறைஞ்சவங்க வந்து கவலைப்படாதீங்க. இது ஒரு பாயிண்ட், இது வந்து ஒரு இடைத்தகவலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி 6ல் விபரீத ராஜயோகம். அப்போ இது எப்படி வரும்? இப்போ தான் எனக்கு ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது ஆரம்பிச்சு. இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். அண்ணன் சொன்னார் யாரும் லாட்ரி பக்கமே போயிடாதீங்கன்னு. நானும் அதை ஒத்துக்கிறேன். யாரும் லாட்ரி பக்கம் நீங்களாக போகாதீங்க. அதுவாக கூட்டு போச்சுன்னா போங்க. அதுவாக எப்படி கூட்டு போவோம்? உங்களுக்கு கூட இருக்க யாராவது, இல்லை உங்களோட நட்சத்திரங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மூலமாவது ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரும். அப்படி தான் எனக்கு வந்து எங்கள் குருநாதர் வந்து சொன்னார், குருவாயூர் போயிட்டு வாங்க, சுக்கிர திசைக்கு உங்களுக்கு குரு வீட்டில் இருக்கிறதுனால குருவாயூர் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். நாங்களும் போனோம். நான் மட்டும் போகல, எங்கள் டீம் எல்லோரும் தான் போனோம். டீமில் முக்கியமான 4-5 பேர் சேர்ந்து போனோம். ரிட்டன் வரும்போது அந்த குருநாதர் சொன்னார், ஒரு லாட்ரி சீட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னார். லாட்ரிலாம் எனக்கும் நம்பிக்கை இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி ட்ரேடிங்கில் நிறைய நம்பிக்கை. ஏன்னா தான் நமக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 6ல் நிறைய சம்பாரிச்சிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். அது வேறு சாப்டர். இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, லாட்ரிக்காக சொல்ல வரேன். ஸோ இதுவரையும் லாட்ரிலாம் பெருசாக வாங்கினதில்லை. ஒரு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி எப்போயாவது போனால் வாங்குறது தான். பட் லாட்ரிக்கெலாம் எனக்கு நம்ம மனசுக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஐயா சொன்னார் வாங்கணும். நம்பவே மாட்டீங்க, இது வரையிலும் லாட்ரியில் ப்ரைஸ் விழுந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விழுந்துருச்சு. கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கை இல்லை. நமக்கு லாட்ரிக்கும் சம்மந்தமும் இல்லை நமக்கு. ஆனால் இப்போ 8ஆம் அதிபதி திசை நடக்குது, 6ஆம் அதிபதி இது இருக்குது. இப்போ லாட்ரி வாங்கினா யோகங்கிற பிளானும் கிடையாது. அன்றைக்கி என்ன நட்சத்திரம் திதி ஓடுது, கரணம் ஓடுதுன்னு பார்க்கல. குருநாதர் சொன்னார், வாங்கியாச்சு. ரிட்டன் வரதுக்குள்ளேயே அந்த அங்கெல்லாம் பக்காவாக ஆப்லாம் வச்சுருக்காங்க. பொன் கூடம்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்கேன் பண்ண வேண்டியதான். ஸ்கேன் பண்ணும்போது அப்படியே யூ காட் 500, யூ காட் 100ன்னு விழுந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து ஒரு 500 ரூபா விழுந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த சீட் வந்து 12 சீட்டே உள்ள இருந்துச்சு. 12 × 500ன்ட்டாங்க. இதெல்லாம் மிராக்கிள் தான். அமௌண்ட்டெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் விழுது அப்படிங்கிறத சொல்ல வரேன். எப்போ அப்படிங்கிறதான் மேட்ரு. எப்போனா 8ஆம் அதிபதி திசையில். 8ஆம் அதிபதி திசை நடக்கிறவங்க எல்லோரும் போய் உடனே வாளையார் போயிடாதீங்க. எல்லோரும் கேரளாவுக்கு போயிட்டு எனக்கு விழுவுலலாம் கேட்கக்கூடாது. விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற அதிர்ஷ்டத்தை நம்பினா நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும், நமக்கும் ஒரு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினச்சா, நம்பிக்கை இருந்தால் அந்த கிரகத்தோட தசாபுத்திகள் நம்மளை இழுத்துட்டு போகும். நம்ம அதோட பயணிக்கணும், அவ்வளோதான். அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கும் லாட்ரிக்கும் ஆகவே ஆகாதுன்ற கோட்பாடுகள்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கும் நான் இதை செய்ய மாட்டேன்னு அவர் சொன்னார் இல்லையா, நான் இதுதான் செய்வேன், இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழுவேன், எனக்கு இதுதான்ற மாதிரி வச்சா பணத்துக்கு செட் ஆகாது. இதை அண்ணன் அங்கே கீழே சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் கீழே உட்காந்து கவனிக்கும் போது எனக்கு அதுதான் வந்துச்சு. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பாவங்கள் வேலை செய்கிறத மாதிரி வேறு எந்த பாவங்களும் நமக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கறது இல்லை. உழைக்காத வருமானம் 8ஆம் பாவம், உயில் மூலமாக வரக்கூடிய சொத்துகள், இந்த மாதிரி லாட்ரி மூலமாக வர்றது,
இன்சூரன்ஸ் மூலமாக வர்றது, இல்லை யாராவது நமக்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு, இது மாதிரி விஷயங்களெல்லாம் 8ஆம் பாவத்தில் அபரிதமாக வேலை செய்யுது. விபரீத ராஜயோகம்னு அதுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க? கெட்டவங்க கெட்டிடும் ராஜயோகங்கிறது மாதிரி 6, 8, 12ஆம் அதிபதிகள் அவங்களுக்குள்ளே இருந்தால் அந்த இடம் மாறி இருந்தால் விபரீத ராஜயோகம், விபரீதமாக ஏதோ ஒரு ராஜயோகம் பண்ணிடும். இப்போ சொல்ல முடியாது. அந்த 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 சீட்டில் ஒரு 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் இல்லையா? நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஆனால் விஷயம் இருக்குது. 8ஆம் இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ அதோட ஒவ்வொரு பாவத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்குங்கிறதுக்கு தான் பாயிண்ட் இது. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த 6ஆம் பாவம் நடக்கும்போதோ, இல்லை 8ஆம் பாவம் நடக்கும்போதோ, 12ஆம் பாவம் நடக்கும்போதோ இதில் பற்றி கவலைப்படுறதுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை. நெகட்டிவ் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, 6ல் இருந்து நடக்கிறதுனால ஓகே. 6ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எங்கே இருக்காரோ, ஸ்தான பலம், இது மாதிரி விஷயங்களை பாருங்கள். அந்த இடத்துக்கு உரியவர் எப்படி இருக்கார், இதுதான் முக்கியமான ரூல். இப்போ ஒரு 6ஆம் அதிபதி ஒரு 10லேருந்து நடக்கிறாரு திசை அப்படின்னா, 11லேருந்து நடக்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாடகை வருமானம் வரும், இல்லை வந்து ஒரு கடன் வாங்கி அதன் மூலம் ஒரு லாபம் வரும். கொஞ்சமாக கடன் வாங்கி வேறு நிறைய விஷயத்துக்கு கொடுத்து அதன் மூலம் லாபம் பெருக்குவாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் சைனுக்கும் எடுத்துக்கலாம். கடன் மூலமாக இல்லை நோய் அதிகமாகும், கடன் கொடுத்து கடன் வாங்கி அதன் மூலம் கடன் இன்னும் அதிகமாகுங்கிற மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்லேயும் எடுத்துக்கலாம். அப்போ பாசிட்டிவ் ஆக்குக்கிறதையும் நெகட்டிவ் ஆக்கிக்கிறதுலையும் யார் கையில் இருக்குன்னா, ஆப்வியஸாக நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அதை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தலைப்பில் வரக்கூடிய தாந்திரிக விஷயங்கள், தாந்திரிக பரிகாரங்கள். இப்போ 6ஆம் இடத்துல திசை நடக்குது, இல்லை 6ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா, இப்போ எனக்கு நடக்குது 8ஆம் அதிபதி லக்னாதிபதி 6லேருந்து நடக்குது. நான் எப்படி இதெல்லாம் செய்கிறேன்? எனக்கு எப்படி இப்போ எனக்கு 6ஆம் அதிபதி வந்துச்சு, 6ஆம் அதிபதி திசை வந்தவுடனே தான் நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். மீன்ஸ் வீடு வந்து இருக்குது, அடிஷ்னலாக வீடு கட்டினேன். நம்ம இதிலேயே சொல்லியிருப்போம். இப்போ தான் ஒரு ஜனவரி மாதம் நான் காரும் வாங்கினேன். ஆல்ரெடி கார் இருக்குது, மறுபடியும் கார் வாங்கினேன். எனக்கு அக்டோபரில் தான் இந்த திசை ஆரம்பிச்சிச்சு. சுக்கிர திசை சுயபுத்தி இப்போ தான் 3 வருஷம் ஓடும் இல்லையா, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வீடு கட்டுற எண்ணமும் எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு 4ஆம் அதிபதி கெட்டிருக்கு. 4ஆம் அதிபதி அகைன் எனக்கு 12ல். ஸோ எனக்கு 6லையும் கிரகம் இருக்குது, 12லையும் கிரகம் இருக்குது, 8ல் மட்டும்தான் கிரகம் இல்லை. அப்போ 12ல் இருக்கக்கூடிய அப்போ 4ஆம் அதிபதி பொதுவாகவே 4ஆம் அதிபதி கெட்டிருந்தாவே வாஸ்து குறைபாடுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாலும், இல்லை 4ஆம் அதிபதி நல்ல ஒரு வீடு கொடுத்த ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும், வாஸ்து குறைபாடுள்ள வீடு தான் அமையும்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தால் தான் நல்லது. அப்போ நான் வந்து ஒரு வாங்கின வீடு வாஸ்து குறைபாடான வீடு, மேற்கு பார்த்த வீடு, வட கிழக்கில் வீடு, கிழக்கும் மேற்கும் ஃபுல்லாக திறந்து கிடக்கும். மொத்தமே 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடு, அதுவும் வட கிழக்கில் வீடு. மிச்சம் இருக்கிற 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் எம்டியாக தான் இருக்குது. இது மேற்கும் இருக்குது, தெற்கும், மேற்கும் தெற்கு தென்மேற்கு எல்லாம் திறந்துருக்கு. காம்பவுண்டுக்குள்ளே இருந்தாலும் ஃபுல்லாக வீக்காக இருக்குது. இந்த பக்கம்லாம் தென்னை மரம், இந்த பக்கம்லாம் கொய்யா மரம் நல்லா தான் இருக்குது. அதனால் எனக்கு அதை இடிக்கிற மைண்ட் செட்டு இல்லை. ஏன் இல்லை? நமக்கு 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது, ஸோ அதனால் நமக்கு வாஸ்து குறைபாடுங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டு. இப்போ இதெல்லாமே இருக்கா? ஆனால் சுக்கிர திசை வந்தது, மீன்ஸ் 6ல் இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி திசை வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வீடு கட்டுற எண்ணம் உருவாயிருச்சு. ஏன் உருவாச்சு? ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, அதுலேருந்து வாடகை வருமானம் வருது. ஸோ இதில் சும்மா தானே 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இதில் ஒரு வீடு கட்டினா ஒரு வாடகை வருமானம் வரும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இவ்வளோ நாளாக இல்லாமல் ஏன் வந்துச்சு? 6ல் இருக்கக்கூடிய கிரகத்தோடைய வேலை. ஒரு மகாதிசை தொடங்கும்போது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போதே இருந்தே ஒரு மாதிரி தாட் ப்ராசஸ், சரி ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கமுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், நமக்கு இல்லைனா நம்ம வீட்டுக்காக ஒரு சின்னதாக ஒரு வருமானம்னாலும் வருமானம் வரும்ல, நம்ம பிள்ளைங்க காலத்துக்கு வரையும் யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு எங்கள் மேடம்லாம் சொன்னாங்க, ப்ரொசீட் பண்ணோம். ஜிலாம் இந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள் ஜி, எப்படி பண்ணுங்கள் ஜிலாம் நமக்கு ரூட் கொடுத்தாரு. நம்மளாம் கேட்கவே இல்லை, அவங்களாவே சொன்னாங்க. அது எப்படி கொண்டு போகுதுன்னு வரதுக்கு சொல்ல வரேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீடு வேலை ஆரம்பிச்சிச்சு. கடன் வாங்காமல் ஆரம்பித்தோம், கடன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சோம், வர வருமானத்துலேருந்தே செய்யணும்னு நினச்சோம். இவ்வளோ தூரம் கரெக்டாக போகுது இல்லை, அப்போ வேலை நடக்குதா இல்லையாங்கிறத சொல்ல வரேன். அப்போ 6ஆம் இடத்தோட விஷயத்தில் வண்டியும் அமைஞ்சிருச்சு, வீடும் அமைஞ்சிருச்சு, நகையும் வாங்கினோம், எல்லாம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அப்போ 6ன்னு நினச்சி நம்ம பயந்துட்டு, அப்போ கடன் நோய் யார்ட்டையாவது பேசுனா அப்புறம் அப்பாயின்மெண்ட் வரும்போதே ஒரு பயமாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து மாந்திரிக வேலை செய்கிறோம். மாந்திரிகம் தாந்திரிகம் போடும்போது சில பேரோட மக்களோட தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும். உடனே இன்றைக்கி கொடுத்துட்டா நாளைக்கு நடக்கணுங்கிற தாட் ப்ராசஸில் தான் நிறைய பேர் வருவாங்க. காலையில் 6 மணி 7 மணிக்கெலாம் கூட கூப்பிடுவாங்க. நைட்டு வீடியோ பார்த்தேன் சார், எப்போ கூப்பிட்றதுன்னு தெரியலன்னா 6 மணிக்கெலாம் கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை. அப்போ நமக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்றாங்க போது நம்மளும் அதை பார்த்து நம்மக்கிட்ட வந்திருக்கிறவங்கள சரியாகணும்னு நினச்சி பண்ணுறோம்ல. ஆனால் இந்த 6ஆம் இது வரும்போது ஒரு பயம் வந்துடும். ஏன் வருது? 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பற்றி பயமுறுத்துறதுனால வருது. அதோட சக்ஸஸ் இருக்குது, வெற்றி அடைவோம், வர கேசஸில் ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் எப்படி இருந்தாலும் அது பாசிட்டிவாக தான் போகுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் நமக்கு வரல. ஏன்னா தொடர்ச்சியாக பார்க்கறக்கூடிய இந்த ரோகம் ருணம் வீரியம் பிரச்சனை இந்த மாதிரியான இடங்களையே விரயம் சொல்லி நம்ம மைண்டு ஃபுல்லாக அது நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு எதை தொட்டாலும் ஒரு பயம் வந்துடுது. இப்படிலாம் இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த தலைப்பே இன்றைக்கி ஐயா கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ யாருக்கெல்லாம் 6ல் கிரகம் இருக்குது, 8ல் கிரகம் இருக்கோ, 12ல் கிரகம் இருக்கோ, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை நடந்தாலும் பயப்படாதீங்க. அது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மை செய்யும். இதில் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே 7ரை சனி வரும்போது, 12ல் விரைய சனி வரும்போது பெரிய நிறைய பேர் வாழ்க்கையில் வீடு கட்டுறதை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7ரை சனியில் தான் வீடு கட்டினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நானும் ஒன்று. வீடு கட்டினேன், வீடு வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து 7ரை சனியில் 2012 என்னோட குருநாதர் சொன்னார், உனக்கு 7ரை சனி வரப்போகுது, ஏதோ ஒரு கடன் வாங்கி ஏதோ ஒன்று அமைச்சிக்கோ அப்படின்னு சொன்னப்போ தான் சரி நம்ம வீடு வாங்கலான்னு ஃபஸ்ட்டு வீடு வாங்கினது. அப்போ தான் கடன் வாங்கிச்சு, கடனை கட்டணும், அது போனது வந்துச்சு, அதெல்லாம் செகண்டரி, அடுத்த வீடு வாங்கணும் அப்படி இப்படின்னு. ஏன் நடந்தது? விரய சனி வரப்போகுது, விரயம் ஆக போகுது, நீயே விரயத்தை அமைச்சிக்கோ அப்படின்னு நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணதுனால நம்மளால் ஒரு அசட்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ அதுலேருந்து ஒரு வாடகை வருது. நமக்குன்னு ஒரு அசட் அது இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை வரையிலும் போயிட்டு தான் சேரும். அப்போ வந்து அந்த 12ல் 7ரை சனியில் வந்து இது மாதிரி ஒரு வீடு தொழில் அமைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 12 ஏன் நான் பார்த்து பயப்படணும்? அப்போ 12 வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ வரும்போது தான் யோசிச்சுட்டு வந்தேன். யார் கோடீஸ்வரன்? தலைவரை நீங்கள் சொல்லுங்கள், கோடீஸ்வரன் யார்? நீங்கள் சொல்லுங்கள். 7 டிஜிட் மேலே பணம் இருக்கிறவங்க கோடீஸ்வரன். உங்களுக்கு எல்லா சுகமும் இருக்கிறவங்க கோடீஸ்வரன். சூப்பர், செம்ம பாயிண்ட். கோடீஸ்வரன்றது வந்து கோடி ஈஸ்வரன் அப்படின்னு பிரித்து பாருங்கள். கோடிங்கிறது டிஜிட்டில் மட்டும் இல்லை. டிஜிட் வந்து 1 2 1 10 100 1000 10,000 லட்சம் கோடி, அதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய இருக்குது. ஏன் கோடி சொன்னாங்க? அதுக்கு பின்னாடிலாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன போல் யார்கிட்ட எல்லாமே இருக்கோ அவங்க தான் கோடீஸ்வரன். இப்போ எல்லோரும் 7 டிஜிட்டில் 10 டிஜிட்டில் பணம் வச்சுருக்கிற எல்லார்ட்டும் எல்லாமே இருக்கான்னா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட பணமும் இருக்கணும், நல்ல ஃபேமிலி இருக்கணும், நல்ல ஹெல்த் இருக்கணும், நல்ல வீடு வாகனம் இருக்கணும், வண்டி வாசனம் இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். முக்கியமாக நல்லா தூங்கணும், தூக்கம் வரணும். உண்மைதானே? எல்லா கோடீஸ்வரங்களும் தூங்குறாங்களா? எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஏகப்பட்ட அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கும் சரி, அதை வந்து மற்ற இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஆட்சி மரணம்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. எப்போ என்ன வருமோ, என்ன பண்ணுவாங்களோ, யார் என்ன சுக்குவாங்களோ, கூட இருக்கிற யார் எங்கே கவுப்பாங்களோன்னு எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்களால நிம்மதியாக தூங்க முடியுமா? அப்போ யார் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்களும் ஒரு கோடீஸ்வரன் தான். யார்கிட்ட எல்லா விஷயங்களும் நிறைஞ்சிருக்கோ, பொண்ணு இருக்குது, பையன் இருக்குது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, வண்டி இருக்குது, பணம் இருக்குது, சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குது, நெல் இருக்குது, நிலம் இருக்குது, வீடு, இப்படி எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கோடீஸ்வரன் சொல்கிறோம். அப்போ அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் பலமாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஏன் 8ஆம் இடம் பலமாக இருக்கும்? அவங்களுக்கு தான் நல்ல ஆயுள் இருக்கும். நல்ல ஆயுளுங்கிறது என்னது? ஆரோக்கியம். நீங்கள் இது 90 வயசு வரையிலும் வாழ்கிறது ஆயுள் இல்லை. 70 வயசாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா அதுவே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ அவங்களுக்கு தான் குழந்தை குட்டி பேரம் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு மன நிம்மதியாக இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் போய் பாருங்கள், யாரை பற்றியும் குறை சொல்லவே மாட்டாங்க. இந்த 8ஆம் இடம் வலிமையாக இருக்கிறவங்க யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டாங்க. அண்ணன் முன்னாடி சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க.
ஏன் 6ஆம் இடத்துக்கு 11, 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் தான் 8ஆம் இடம். அப்போ 6 வந்து 6ஓட வீரியஸ்தானம். 6ங்கிறது வேலை, வெற்றி. வேலை வெற்றி வந்து வீரியமாக வேலை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக திடீர் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த திரிகோணங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும். 6 இயங்குனா 2 10 இயங்கும், 8 இயங்குனா 4 12 இயங்கும். 4 12 இயங்கும் போது சுகமும் இருக்கும், நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா தூங்குவீங்க. வேறு என்ன வேணும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரி 4 6 8 12களை இயக்கிறதுக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட 8ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் 8ஆம் இடத்த ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இல்லைனா நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணும், உழைக்காத வருமானம் வேணும். உழைக்காத வருமானம், இந்த பினாமி அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார். பினாமிகள் எல்லாம் இந்த 8ஆம் இடத்தோடு தான் கனெக்ட் ஆவாங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய தலைவர் இருந்தார், திடீர்னு இறந்து போயிட்டார். அவர் சம்பாதிக்காத சொத்தே இல்லை, 100கணக்கான பேர் பினாமி இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார், இந்த 100கணக்கான பேரும் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. சிங்கிள் நைட்டில் எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. அவங்களா பார்த்து கொண்டு வந்து கொடுத்தா யார்கிட்ட கொடுக்குறது? அவர் இறந்து போனவரோட பையன்கிட்ட கொடுக்குறதா? அவங்க 2 ஒய்ஃப் இருந்தாங்க, 2 ஒய்ஃப்கிட்ட யார்கிட்ட கொடுக்குறது? என்ன நடக்கும்? அது நினச்சி யாராவது உண்மையாலுமே ஆமாம் இந்த தலைவர் நம்ம கொடுத்தாரு, நம்ம போய் அவருக்கு நியாயமாக இருப்போம்னு சொல்லிட்டு யார்கிட்டா கொடுத்துட்டு வந்தால் அந்த மேலே இருந்தால் ஒரு தலைவர் வேணால் ப்ளஸ் பண்ணுவார், நல்லாப்பா நல்லா செஞ்சுருக்கேன்னு. ஆனால் அவன் வீட்டில் இருக்கிறவன் அடப்பா இப்படி முட்டாளாக இருக்கேடா நினைப்பாங்களா இல்லையா? வந்த லட்சுமி இப்படி அனுப்பிட்டு வந்துட்டியாடான்னு. அதெல்லாம் உண்மையிலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஊண்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பேருக்காக திமிருக்காக அப்படி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்புறமேல அவங்களே அவங்க மனசாச்சு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த மாதிரி பினாமி சொத்து மாதிரி அனுபவிக்கிறதும், நமக்கு சொத்துக்களை பினாமிக்கிட்ட கொடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம வளர்கிறதுக்கும் முக்கியமான இடம் 8ஆம் இடம். அப்போ இந்த 8ஆம் இடத்தை நல்லா பலப்படுத்தணும். 8ஆம் இடத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே ஏன் இப்படி சுற்றி சுற்றி வரேன்னா, இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனோதத்துவ விஷயங்கள் தான் ஒளிஞ்சிருக்கு. மனோதத்துவ ரீதியாக நம்ம ஐயா சொல்கிற மாதிரி இந்த நம்மளோட வாழ்வியல் ரீதியாக வாழ்வியல் பரிகாரங்களாக எப்படி இதெல்லாம் அமைச்சிக்கிறது மூலமாக இந்த அபரிதமான செல்வத்தையோ இந்த அபரிதமான திடீர் அதிர்ஷ்டத்தையோ இந்த ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சூட்சுமங்கள் வந்து முன்னோர்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் ஒன்று தான் அவமானம் தாங்குதல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பணக்காரங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கோடீஸ்வரங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பில்லியனர்ஸ் யாரை வேணாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் நிறைய அவமானங்களை தாங்கியிருப்பாங்க. அவமானம்ங்கிறது என்னங்க? 8ஆம் பாவம். நமக்கெல்லாம் அப்படி தொட்டால் சரட்டுன்னு கோவம் வந்துடுது. என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிடுறேன், நான் எப்படி தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். உண்மையிலுமே நினைக்கிறோம், அவங்களும் நினைப்பாங்க. அதுதான் அங்கே தான் நம்ம வேறுபாடு இருக்குது. அங்கே தான் மில்லியனராக கொஞ்சம் ஒரு ஆயிரங்களில் லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்களா, பல ஆயிரங்களில் கோடிகளில் சம்பாதிக்கிறவங்களா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு அவமானங்களையும் அக்குமுலேட் ஆகி அதை ஒரு படிக்கட்டாக அமைச்சு அதில் மேலே ஏறி போனவங்க தான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க. எல்லாருக்குமே இது எல்லாமே வரும். இதை தாண்டி வர்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். அப்போ நம்மளோட 8ஆம் பாவத்தை நம்ம வலிமைப்படுத்திக்கிறது என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அவமானங்களை தாங்கிக்கணும், தாண்டி வரணும். அப்போ அந்த அவமானங்களை படிக்கட்டாக ஆக்கிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செஞ்சால் நமக்கு இந்த பலம் வரும், என்ன செஞ்சால் இந்த 8ஆம் இடம் வலிமை அடையும், என்ன செஞ்சால் திடீர் அதிர்ஷ்டங்கள் நமக்கு வரும், இப்படி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் அவமானம் ஏற்படுது? 8ஆம் இடம் வீக்காக இருக்கிறவங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே அவமானம் உண்டு. மனுஷனாக பிறந்துட்டாவே கடவுளுக்கே அவமானங்கள் இருக்குது. கடவுளே என்னென்னா அவர் வந்து பெருமாளே இல்லை முருகன் தான் சொல்கிறாங்க. அது பெருமாளாக இருந்திருந்தால் அவருக்கே ஒரு அவமானமாக தானே இருக்கும். என்னடா அது, நான் எவ்வளோ வருஷமாக இங்கே சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்னை வச்சு முருகன் சொல்கிறீங்க, குன்று மேலே இருக்கிற ஏதோ இருக்கலாம்ல, பேச்சுக்கு சொல்கிறேன்.
அப்போ எல்லாருக்குமே அவமானம் உண்டு. ஒரு ஜாதகத்தில் 12 பாவமும் இயங்கும், அதுதான் இது பாயிண்ட். அப்போ எப்படி இதை சரி பண்ணிக்கிறது, எப்படி நம்ம இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்னென்ன பாவங்களை பிடிக்கணும் அப்படின்னா, 2, 6, 10 பிடிச்சா செல்வம், 3, 7, 11 பிடிச்சா சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பம், ஒற்றுமை, ஜாலியாக இருக்கிறது எல்லாம். 4, 8, 12 எடுத்தால் மோட்சம், ஒரு சுகம், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. 1, 5, 9னா அப்படியே நோகாமல் இருக்கிறது, ஞான வாழ்க்கை வாழ்கிறது. நமக்கு எல்லாமே வேணும், ஞானமும் வேணும், வருமானமும் வேணும், வீரியமும் வேணும், சுகமும் வேணும், படிப்பும் வேணும், குழந்தைங்களும் வேணும், வேலையும் வேணும், ஒய்ஃப் வேணும், லைஃப் பார்ட்னர்னு வேணும், திடீர் அதிர்ஷ்டமும் வேணும், பாக்கியமும் வேணும், தொழிலும் வேணும், லாபமும் வேணும், தூக்கமும் வேணும். இதெல்லாம் 1 to 12 பாவங்கள் தான் சொல்கிறேன். அப்போ எல்லாமே நமக்கு வேணும் தான். அப்போ இதை அமைச்சிக்கிறதுக்கு நமக்கு போகக்கூடிய வழிமுறைகள் என்ன, நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறதுக்கு பதிலாக அதுக்கான வழித்தடம் நமக்கு தெரியணும். ரூட் மேப்பில் முக்கியமானது 6, 8, 12. 6, 8, 12 ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா, இந்த 6 வேலை செய்யும்போது 2, 10 வேலை செய்யும். 6 ஆட்டோமேட்டிக்காக 12ஆம் இடத்தை பார்க்கும், அதுக்கு ஆப்போசிட்டு. அதே போல் 8 இப்படி எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லாமே கனெக்ட் ஆகிரும். 1, 5, 9 தவிர இந்த 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 எல்லாமே நம்மளாக இயக்கணும். 1, 5, 9 நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம். 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் இயக்க முடியும். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் யாருக்கெல்லாம் அவமானங்கள் வரும்னு. யாருக்கெல்லாம் பித்ரு தோஷம் இருக்கோ, பித்ரு கடமைகளை சரியாக செய்யலையோ, அவங்க கன்ஃபார்ம்டாக அவமானங்களை சந்திப்பாங்க. வாழும்போதே அம்மா அப்பாவை சத்தம் போடுறது, அவங்க இறந்து போன பிறகும் அவங்கள பற்றி ஃபீல் பண்ணுறது, திட்டுறது, என்ன இப்படி எங்கள் அப்பா வளர்த்துட்டாரு, என்ன அப்படி கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருந்தாருன்னா அப்படி நம்ம நினைக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக பித்ரு தோஷம் இருக்கிறதுக்கான வெளிப்பாடு. நம்ம ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை, சனி குரு சேர்க்கையெல்லாம் பார்க்க வேணாம். நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறோம், நம்ம அப்பா அம்மாவை பற்றி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா நம்மக்கிட்ட பித்ரு தோஷம் இருக்குது, நம்ம அவமானப்பட போகிறோம். அதை ஜெயிக்கிறோமா, அதை படிக்கட்டாக்கிக்கிறோங்கிறதெல்லாம் செகண்டரி. நம்மளோட மனோ விஷயத்தை பொறுத்து, தைரியத்தை பொறுத்து, நம்மளோட தைரியத்தோட அந்த பாத் சொன்னேன் இல்லையா, அந்த ரூட் மேப்பை பொறுத்து. ஆனால் பொதுவாக நம்ம எலிஜிபிள் ஃபார் இந்த மாதிரி அவமானங்கள், பித்ரு தோஷம், கர்ம தோஷம்னு சொல்லக்கூடிய இந்த சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். யார் ஒருத்தர் தொழில்னு ஒன்று செய்கிறாங்களோ, வேலைன்னு ஒன்று செய்கிறாங்களோ, அதுதான் கர்மா. கர்மா அப்படின்னா ஒரு அக்குமுலேட்டட் நெகட்டிவ் கிடையாது. கர்மானா செயலோடைய விளைவு கர்மா. நீங்கள் நல்ல செயல் நல்ல கர்மா, கெட்ட செயல் கெட்ட கர்மா. புண்ணியம் போன பிறவியில் என்ன செஞ்சோமோ அதோட கண்ட்ரிபியூஷன் தான் இந்த இது. அதான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம்னு எழுதுவோம் இல்லையா ஜாதகத்தில். போன பிறவியில் செஞ்ச நல்லது கெட்டதுகளோட தொடர்ச்சி தான் இந்த பிறவின்றதான் முன்னாடி சொல்லுவாங்க முன்னோர்கள். அதை எழுதி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதனால தான் இந்த பிளானட் பொசிஷன்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கும். போன பிறவியில் அம்மாவிட்ட பிரச்சனையா 4ஆம் இடம் வீக்கு, போன தடவை அப்பாவை ஏதாவது சத்தம் போட்டியா 9ஆம் இடம் வீக்கு, போன பிறகு நீயே ஒரு சைக்கோவா லக்னம் முறங்கிருச்சு. இப்படி எல்லாமே இதில் இருக்கும். அது தெரியாது நமக்கு, அதனால் அந்த பாட்டை விட்டுருங்க. இப்போ நமக்கு கையில் கொடுத்துட்டாங்க, இதுதான் நமக்கு ரூட் மேப். நம்ம ஜாதகம் தான் நமக்கு ரூட் மேப். இது என்ன சொல்லுது, இதை வச்சு நம்ம எந்த ரூட்டை பிடிச்சி எந்த இடத்துக்கு போக போகிறோம், இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த ஒரு வழித்தடம் மாதிரியான கொடுக்கக்கூட்ட ரூட் மேப்பை வச்சு நம்ம நம்ம நினைக்கக்கூடிய நம்ம ஜாதகம் எந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த வழியில் பயணிக்கணுங்கிறது தான். அதுக்கு தான ஒரு கையேடு தான் ஜோதிடம், ஜாதகம் நோட்டு. இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, யோசனைகள் இருக்குது, இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது, இதுக்கு நிறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க. இப்போ ரூட் மேப்பை வச்சு நம்ம போகணும் ஒரு பாதைக்கு. எப்படியோ இதில் இருக்கோ இல்லையோ, நான் எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது, நான் எப்படி என் பிள்ளைங்கள் குட்டிகளோட சந்தோஷமாக வாழ்கிறது, அட்லீஸ்ட் அவங்களையாவது எப்படி சந்தோஷமாக வாழ வைக்கிறது, இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த ரூட் மேப்பில் பதில் இருக்குது. இப்போ பொதுவாகவே நம்ம எதுக்கு ஜாதகம் பார்க்குறோம், ஜோதிடர்களை நாடுறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள். கெட்டது நமக்கு எதுவும் நெகட்டிவ் நடந்துடக்கூடாது, ஏதோ நடந்துருமோன்னு ஒரு பயம்,
நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு மேலே இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னும் நமக்கு என்ன வேணும், கல்யாணம் நடக்கலையா, கல்யாணம் நடக்கணும், என்ன செய்யணும், குழந்தை இல்லையா, குழந்தைக்கு என்ன பண்ணணும், குழந்தை இருக்குது அது நல்லா படிக்க என்ன பண்ணணும், ஒரு சொந்த வீடு இல்லையே அந்த வீடு அமைச்சுக்க என்ன பண்ணணும், ஒரு வண்டி வாகனம் இல்லையே, ஒரு நகை நட்டு இல்லையேன்னு ஏதோ ஒரு இல்லாததை எங்கே தேடினா கிடைக்குமோ அங்கே வர இடம் தான் ஜோதிடம் பார்க்க வரோம். அப்போ நன்மைகளை பெருக்கிக்கிறதுக்கும் நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் தீமைகள் நம்ம சந்ததிகளுக்கு போகாமல் தடுத்துக்கிறதுக்கும் ஒரு 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 வழிமுறை சொல்கிறது தான், வழி கேட்குறதுக்கு தான் நம்மகிட்ட வராங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த ஜாதகம் நான் கோடீஸ்வரன் ஆகணும் என்ன பண்ணணுன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே வழி இருக்குது. நீ 1000 ரூபாய் எனக்கு 1500 ஃபீஸ் கொடுக்குறது உன்ட்ட காசு இருக்கான்னு நம்ம கேட்கக்கூடாது. இதுக்கே காசு இல்லையே நீ எப்படி கோடீஸ்வரன் ஆகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட வந்தவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பிடிச்சிக்க வேண்டியதான். ரூட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப தெளிவாக ரிலாக்ஸ்டாக நிறைய தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம தான் காம்ப்ளிகேஷன் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னோன்னே எனக்கு 6ஆம் இடம் எனக்கு முடக்கு சார், எனக்கு 6ஆம் இடம் வந்து திதி சூனியம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அப்பாயின்மெண்ட்டில். அதெல்லாம் நம்மளை விட அவங்க தான் நிறைய எக்யூப்டாக இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே ஒரு மனோதத்துவ ரீதியாக அவங்கள ஒரு பக்குவப்படுத்துறதே பெரும் பாடாக தான் இருக்குது. இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் ஜாதகம் இல்லைங்க, இதெல்லாம் ஜோதிடம் இல்லைங்க, இதெல்லாம் இந்த ரூல் இல்லைங்க, இதில் நிறைய விதிவிலக்கு இல்லை இருக்குங்க, இது அப்படிங்க இப்படிங்கன்னு எதையாவது சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ கூட ஒரு மாதிரி தான் அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரூட் மேப்பை வச்சு நம்ம ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை அடையிறதுக்கும் நம்ம நினச்ச விஷயங்களை செய்கிறதுக்கும் நம்ம கதிரையை சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கிறவன் தான் கோடீஸ்வரன். அப்போ எல்லாம் வர்றதுக்கு எல்லாத்தையும் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக 6, 8, 12 இயக்கணும். 6, 8, 12 இயக்கணும்னா டைரெக்டாக இல்லை, உடனே 6ஆம் இடத்துல போய் கடன் வாங்கிட்டு எங்கடா அவமானம் கிடைக்கணும்னு தேடிக்கலாம் போக சொல்ல. 3, 6, 8, 12 அதில் 6, 8, 12 6ஆம் இடத்தோட நெகட்டிவிட்டியை குறைச்சிக்கிறதுக்கும் 6ஆம் இடத்தோட தைரியங்களை 6ஆம் இடத்தோட வெற்றியை அதிகப்படுத்திக்கிறதுக்கும், அதே போல் 8ஆம் இடத்தோட திடீர் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கும், அவமானங்களை குறைச்சிக்கிறதுக்கும், 12ஆம் இடத்தோடைய விரயங்களை குறைச்சிக்கிறதுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 12ஆம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 12ஆம் இடம் தான் தூக்கம், 12ஆம் இடம் தான் படுக்கை, 12ஆம் இடம் தான் பாசிட்டிவான விஷயங்கள், 12ஆம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் 12ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் வேணும். நல்லா தூங்கணும், தூங்கும் போதும் பணம் வரணும், பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கணும், நிறைய டூர் போயிட்டு வரணும். அந்நிய இடங்களுக்கு போயிட்டு வரதும் இதுதான், வேலைக்காக இல்லை, வேலைக்கு போய் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கெலாம் இல்லை, பொதுவாக டூர் போயிட்டு வரணும், ஜாலியாக ஃபேமிலியோட சந்தோஷமாக டூர் போயிட்டு வரதெல்லாம், ஃபாரின் டூர் போகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்கான லோன் போட்டு போகக்கூடாது. லோன் வாங்கி 6ஆம் இடத்துக்கு லோன் போட்டு முன்னாடிலாம் போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அண்ணன் ஒரு இதில் சொன்னார், லோன் போட்டு டூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டூருக்கு அந்த லோனை அடைக்கிற அந்த கேட்டகரிலாம் நான் சொல்ல வரல. நம்ம வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நல்லா அபரிதமாக செல்வாக்காக செழிப்பாக இருக்கணும், நம்ம ஃபேமிலியெல்லாம் டூர் கூப்பிட்டு போயிட்டு வரணும், ஃபாரின் டூர். அப்போ எப்படி என்ன செஞ்சால் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக், 6ங்கிற உழைப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், 8ங்கிற அவமானங்களை தாங்கி பழகணும், 12ங்கிற விரயங்களை குறைக்கணும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் சரியாக தூக்கம் வர்றதில்ல? நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸு, இஎம்ஐ, டென்ஷன், குழப்பம், ஃபேமிலி, உறவுகள் சிக்கல், குடும்பம், அடுத்து வரவங்களுக்கு பதில் சொல்லணும், நிறைய விஷயங்கள். ஏன் இது வந்து தூக்கத்தை பாதிக்குது? காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சம். நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் பெருமாள் வந்து கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார்? பார்க்கடல்னு சொல்லக்கூடிய கடலில் ஒரு பாம்பு படுக்கையில் ஒய்ஃப் கால் அமுக்க மாதிரி இவர் வந்து படுத்திருப்பார் அப்படின்னு ஒரு உருவாக்கம். இதில் என்ன டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலைக்கடல்ங்கிறது என்னது?
கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், எனி டைம் கொந்தளிச்சிட்டு இருக்கும். அதில் நீங்கள் எப்படி பேலன்ஸாக நிற்க முடியும்? ஒரு பெரிய ஷிப்பாக இருந்தாலும் ஆட்டி எடுத்துரும். சின்ன பாம்பு படுக்கையில் எப்படி ஒரு சாஃப்டாக இருக்கார்? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி ஏன் இதை ஊமையாக கூட சொல்லியிருக்காங்கன்னு? 12ஆம் இடம் ஆழ்கடல், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ மீனம் லக்னமோ ராசியாக இருக்கிறவங்க ஆழ்கடல் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப அதிக மேலே குளம் அப்படியே கொந்தளிப்பாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பயங்கர ஆழமாக இருப்பாங்க, நிசப்தமாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் அவங்கள வச்சு கண்டுபிடிக்க முடியாது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் மேலே கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட மனம் அடுக்கடுக்காக இருக்கும்லாம் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலபுருஷ தத்துவம் இதெல்லாம் மீன லக்னத்துக்கு இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டிஸ். ஒவ்வொரு லக்னங்களுக்கு இருக்குது. ஏன் ஆழ்கடல், அந்த ஜலம் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கடகம் விருச்சிகம், கடகம் ஓடுற தண்ணி ஆறு, குளம் விருச்சிகம் தேங்கி இருக்கிற தண்ணி இல்லை கிணறு குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிகம் மீனம் ஆழ்கடல், மீன் நிறைய அழுத்தமான பெரிய கடல்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த கடல் எதுக்காக சொல்ல வந்தாங்க, உருவகப்படுத்தினாங்க அப்படின்னா, அந்த கடலில் அங்கேயே சுக்கிரன் உச்சம், அங்கேயே புதன் நீச்சம், இல்லை லாஜிக், ஏகப்பட்ட லாஜிக் இருக்குது. காலபுருஷத்துவ விதிகளில் நிறைய லாஜிக் இருக்குது. அதில் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட், நான் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அது 12ஆம் இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இப்போ நம்மளோட 12ஆம் இடம் நம்ம எடுத்துக்கங்க பொதுவாக. அதே போல் காலபுருஷனுக்கு இந்த இடத்துல தான் பெருமாள் அவ்வளோ கொந்தளிக்கிற கடலில் ஒரு சாதாரணமான ஒரு பாம்பு படுக்கையில் ஆனந்தமாக சயனத்தில் இருக்கார், ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டு இருக்கார். காலில் ஒய்ஃப் உக்காந்துருக்காங்க, மகாலட்சுமி காலை பிடிச்சி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இது நம்ம என்ன, நம்ம இதில் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நம்ம 12ஆம் இடத்தை அதிகப்படுத்த, 12ஆம் இடத்தோட பாவத்தை அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு, தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கு. நன்மைகள்லாம் என்னது? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு, ஸ்ட்ராங்கான முதலீடு, ஆழ்ந்த தூக்கம், மன நிம்மதியான வாழ்க்கை, இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ்னால் என்ன சொன்னேன்? விரயம், சிறைச்சாலை, தண்டனை, வலி, எல்லாம் 12ஆம் இடம். விரயம் தான் இதில் மெயினானது. அப்போ விரயம் குறைக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும், முதலீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பெருமாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொந்தளிப்பான நேரங்களில், கொந்தளிப்பான நேரங்கிறது என்னது? மன கொந்தளிப்பாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை யாராவது நம்மளை ட்விஸ்ட் பண்ணி நம்மளை டென்ஷன் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே கொந்தளிப்பான நேரம். இந்த கொந்தளிப்பான நேரங்களில் யார் ஒருவர் நிதானமாக இருக்கிறாரோ அவங்க எல்லாமே நிச்சயமாக 12ஆம் இடத்தோட பாசிட்டிவிட்டியை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் புரியுதா? அப்போ எல்லாராலையும் இது பாசிபிளா? ஒரு கடலில் அடிச்சிட்டு இருக்கிற அலையில் பேலன்ஸாக எல்லாரும் யாராலையும் நிற்க முடியும்? யாராலையும் நிற்க முடியாது. எப்படி நிற்கலாம்? இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் நிற்கலாம். என்ன செய்யணும்? இப்போ பெருமாள் கும்பிடணும்னு சொல்ல வரல. இந்த மாதிரியான கொந்தளிப்புகளான இருக்கிற விஷயங்கன்றது பாயிண்ட் என்னென்னா, கொந்தளிப்பு எதனால் உருவாகுது? இந்த பைத்தியக்காரங்களாம், ஒரு மனம் சலனப்பட்டவங்க, குழப்பமாக இருக்கிறவங்களாம் அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் பார்த்துருக்கீங்களா? அவங்க ரொம்ப ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க இல்லை மனோநோயாளிகள்லாம் அமாவாசை பௌர்ணமி காலத்தில் ரொம்ப விகவரஸாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படியே எல்லாம் தான் அடித்து உடைக்கிற ஒரு ஃபீல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்? பூமியோட சுழற்சியும் சந்திரனோட சுழற்சியும் நெருங்கும் போது ஒரு காந்த அலைகள் எடுக்கும்போது தான் கடல் நீர் கொந்தளிக்குது. நம்மளோட மனசுலையும் எண்ணெய் ஓட்டங்கள் அதிகப்படுத்துது. மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அதிகமாக பிரச்சனை பார்க்குறாங்க இல்லையா? அப்போ ஏன் சந்திரனை இங்கே உருவகப்படுத்துகிறோம்? 2, 6, 8, 12க்கும் சந்திரனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு நினப்போம். அப்படிலாம் இல்லை. 12 இயங்கும் போது என்னென்ன இயங்கும்னு சொன்னேன்? 4, 8 இயங்கும். அந்த கர்மா தானே 4, 8, 12. அது ஒரு திரிகோணம் இல்லையா? மோட்ச திரிகோணம். 4ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம், சந்திரன் வந்துருச்சா? அப்போ சந்திரன் வரும்போது
அந்த பௌர்ணமி வரும்போது எப்படி மனநோய் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப விகரஸாக இருக்காங்களோ அது மாதிரி ஒரு தசாபுத்திகளில் இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸால் சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் சுரக்காமல் தேவையில்லாத தேவையற்ற ஹார்மோன் எண்டோர்ஃபின் இந்த மாதிரி சில மெலட்டோனின் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில ஹார்மோன் செக்ரியேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மன கொந்தளிப்புக்கு உள்ளாயிறாங்க. ஏன் இந்த ஹார்மோன்ஸ்லாம் சுரக்குது, ஏன் தேவையான ஹார்மோன்ஸ் சுரக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ப்ராப்பராக 6, 8, 12 இயக்காதது, அவமானங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன், அவமானங்களை தாண்டி பழகிறவங்க தான் ஜெயிக்க முடியும். அவமானங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களால தான் பெரிய லெவலுக்கு போக முடியும். அக்செப்ட் பண்ணுறது என்னென்னா அப்படியே ஏற்றுக்கிறது, அதை உள்ளே போட்டு அமுக்கிக்கிறது இல்லை. உள்ளே போட்டு அமுக்கிறவங்களுக்கு தான் இம்பேலன்ஸ் ஆகுது, ஹார்மோனல் செக்ரியேஷன் வித்தியாசமாக ஆகி தான் மன கொந்தளிப்பாகுது. அதனால் தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க, அவமானங்களை அதிகப்படுத்துகிறாங்க, அதுக்குள்ளேயே உழல்றாங்க, வெளியே வர்றதில்லை. சிம்பிள் லாஜிக்கு தான். ஸோ தாந்திரிக பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக இந்த கொந்தளிப்பில் பேலன்ஸ்டாக நிற்கிறதுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்களை அணுக வேண்டியிருக்கு. அப்போ 6ன்னு சொல்லக்கூடிய வெற்றியும், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய 8ம், தூக்கம், நல்ல வருமானம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெருக்கணும்னா இந்த ஹார்மோனல் செக்ரியேஷன் சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸை வராமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப 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 சிம்பிள். யாரை பார்த்தும் எதை பார்த்தும் எதுக்காகவும் மனசலனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வீடியோ ஐயா சம்பாதிக்கிறாருன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 10 அப்பாயின்மெண்ட்டாக அப்படி இப்படின்னு கணக்கு போட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. 20 மணி நேரம் வேலை செய்கிறாருன்னா நம்ம எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம், அதை குவாலிட்டியை எப்படி ஆக்க முடியும், அதை வச்சு யார் யார் கூடலாம் டைப்பில் இருக்கணும், யார் யாரெல்லாம் நமக்கு டாக்ஸிக் பீப்புளாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் நம்மளை வளர்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, யார் யார் நம்ம கூட தள்ளுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குது. யார் நம்ம கூட இருக்கிறாங்க, யார் நம்மளை மேலே கொண்டு போகிறாங்க, யார் நம்மளை கீழே இழுத்துட்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. யாரை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரியே இருக்குது, எல்லாரையும் நம்மளை மாதிரியே நினச்சி வீணாக போயிடுறோம். எப்படி வீணாக போகிறோம், ஏன் வீணாக போகிறோன்னா நமக்கு இந்த கர்ம ஜாதகம் இருக்கா, பித்ருதோஷம் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். கர்ம ஜாதகம் இருந்தால் தயவு செஞ்சு அதை போய் பரிகாரம் பண்ணுங்க. காசிலேயோ ஓயாமாரிலேயோ, இல்லை அதை செய்ய முடியாதவங்க சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறதோ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ, இல்லை யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் தண்ணியோடு வாங்கி கொடுக்குறதோ, நம்மளால் சக்திக்கு உட்பட்ட தான தர்மங்கள் செய்கிறது மூலமாக நிச்சயமாக கர்மதோஷங்களுக்கு பரிகாரம் அவங்கவுங்களே தேடிக்கலாம். ப்ராப்பராக பண்ணணுன்னா காசிக்கு போகலாம், ஓயாமாரிக்கு வரலாம். இது கர்மதோஷம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1, 4, 7, 10 சனி இருக்கிறவங்க, காலபுருஷனுக்கு 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரத்தில் சனி இருக்கிறவங்க, ராசிக்கு 1, 4, 7, 10 இருக்கவங்க கூட வேலை செய்யுது. நம்ம ராசி நமக்கு ஒன்றும் இல்லை, கண்ணியில் தான் சனி இருக்காருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கெலாம் அப்படி தான் நான் நினச்சேன். நமக்கு கண்ணியில் தான் சனி இருக்கார், நம்ம கர்மஜாதத்தில் கனெக்ட் ஆகலை, நம்ம துலா லக்னத்துக்கு 12ஆம் இடம் தான் வேறு, ஒரு ரூபத்திலும் கணக்கில் இல்லைன்னு நினச்சி தான் இருந்தேன். எனக்கு தான் அப்புறம் நெல்லையோசன் ஐயா சொன்னார், உன் லக்ன ராசிக்கு உனக்கு மாட்டிக்கிச்சு தம்பி இப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் காசி போய்ட்டு சொல்லி ஓயமாரிலாம் பண்ணோம், அது வேறு கதை. அப்போ யார் இந்த கர்மதோஷத்தை தொட்ட பிறகு தான் கர்மதோஷத்துக்கான வெடிகள் தேட போகிறது தான் எனக்கு மற்ற விஷயங்களே ஓப்பன் ஆச்சு. எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி என்னது, 8ஆம் நம்பரு, அகைன் 8ஆம் நம்பர் வேலை செய்யுது. தேய்பிரை அஷ்டமியில் ஏன் போய் பைரவரை கும்பிட்றாங்க தெரியுமா? தேய்பிரை அஷ்டமி ஏன் பைரவருக்கு முக்கியமாக வச்சாங்க? ஏன் வளர்பிறை அஷ்டமி வைக்கல? நோ ஐடியா. தேய்பிரை அஷ்டமி தான் பித்திருக்களுக்கும் முற்பிறவியில் செஞ்ச நம்மளோட பாவங்களை நீக்கிறதுக்கான திதி. பித்திருக்கள் மூலமாக, நமக்கு முன்னோர்கள் மூலமாக, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது மூலமாக, இல்லை முன்னோர்களுக்கான சிராத்தங்களை சரிவர செய்யாததுனாலையோ, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான திதி தேய்பிரை அஷ்டமி திதி. அதனால தான் தேய்பிரை அஷ்டமி திதி பைரவர் தான் அதுக்கு அதிபதி, அதிதேவதை மாதிரி. தேய்பிரை அஷ்டமிக்கு நாகசேஷன், ஆதிசேஷன் சொல்லுவாங்க. ஆனால் பைரவர் தான் அதுக்கான அத்தாரிட்டி. ஏன்? கால பைரவருக்கு தான் இந்த கால கணக்கை மாத்திர ஒரு அதிகாரமே இருக்குது.
நமக்கு தெரியாது முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு, நமக்கு தெரியாது நம்மளோட பித்திருக்கள் என்ன செஞ்சாங்கன்னு, நமக்கு தெரியாது நம்ம முற்பிறவில் என்ன செஞ்சோன்னு. ஆனால் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ அதை சரி பண்ணுறது யார்? பைரவர் தான். அதனால தான் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு மிகப்பெரிய வழிபாடுகள். மற்ற நாள்லாம் பைரவரை பார்த்து யாரும் கும்பிட்றதே இல்லை. தேய்பிரை அஷ்டமியில் மட்டும்தான் கூட்டம் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. உண்மை அதுதான். வளர்பிறை அஷ்டமியில் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. வளர்பிறை அஷ்டமிக்கு வந்து மகாலட்சுமி தான். வளர்பிறை அஷ்டமிலாம் வந்து திதியில் அது கனெக்டில் வரலை. திதி யோக கரணம் ஐயா தனியாசில் ஐயா சொன்ன ஒரு கிளாஸில் இப்போ கூட ரீசெண்டாக போயிருந்தோம். எவ்வளோ விஷயங்களை சொல்லித்தராங்க. இன்னும் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தான் தெரியுன்றலாம் நம்ம உட்காந்தே இருக்க முடியாது. நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் போய் பார்த்துட்டு வரணும். அப்போ பித்ரு தோஷத்தினால இவ்வளோ பிரச்சனைகள் வருதாங்கிறதெல்லாம் நம்ம மறுபடியும் நம்ம பார்த்த கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அஜ்ஜோ நீங்கள் காசி பரிகாரம் பண்ணிட்டீங்க, பித்ரு சாமம் முடிச்சிட்டிங்களா, வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி அதை முறைப்படி செய்யணும், முறைப்படி எப்படி இப்போ பித்ரு பரிகாரம் செய்யணுன்றதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்மளும் அதில் என்ன செஞ்சால் சரியாகுங்கிறத ரொம்ப இப்போ தான் அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த பாயிண்ட் அதை சொல்ல வரேன்னா, பிரச்சனைகளில் பெரும்பகுதி பித்திருக்களுக்கான சரியான ஒரு தாக சாந்தி மாதிரியான சில சாந்திகள் செய்யாததுனால தான் இந்த மாதிரி அகோரமான விபத்துகள், உடல்நல குறைபாடுகள், 6, 8, 12 இடத்தோடைய நெகட்டிவ் பாயிண்ட்டு, நோய் நொடி, கடன் பிரச்சனை, எதிரிகள், பக்கத்தில் இருக்கிறவங்களே எதிரியாகிறது, கூட இருந்தவங்களே எதிரியாகிறது, அவமானங்கள், குழப்பங்கள், திடீர்னு அகாலமான விஷயங்கள் நடக்கிறது, எதை தொட்டாலும் விரயமாகிறது, எல்லாருமே நிறைய நம்மகிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது எல்லாமே இதுதான். ஒன்று சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச பணம் நிற்க மாட்டேங்குது, இல்லை மெடிக்கல் செலவாகிட்டுருக்கு, இல்லை பக்கத்து இடத்துனால பிரச்சனை வருது, இல்லை யாராவது எதாவது செஞ்சுட்டாங்களான்னு ஃபீல் ஆகிருக்கு. இப்படி தான் நம்மகிட்ட எல்லாருமே வராங்க. செய்வினை இருக்குதுன்னு சொல்லி நம்மளையே நம்ப வச்சுருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்மளை நிறைய அப்படி அங்கிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஒருவேளை இருக்குமோன்னு நம்மளே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 8ஆம் இடம் இப்படி இருக்குது, இதை செய்யுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆமாங்க உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நம்மளையே ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3, 6, 8, 12ஓட நெகட்டிவில் தான் அதிகபட்ச பேர் வீழ்ந்து கிடக்குறாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. 6, 8 கடன் எல்லாமே அடைக்கிறதுக்கு தான். கடன்னா அடைக்க தான் போகிறோம். கடன் வாங்கினா அடைக்கணும், கடன் அடைச்சிருவோம் அப்படின்னு நம்பணும். எதிரின்னா அவன் கண்டிப்பாக ஒரு நாள் நண்பராக தான் ஆவான். நண்பன் தான் எதிரி ஆவான். நீங்கள் எதிரிகளை எடுத்து பாருங்கள், மேக்ஸிமம் அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கூட சாப்பிட்ருப்போம், சந்தோஷமாக தான் இருந்திருப்போம். அவன் நாளைக்கு மறுபடியும் நண்பர் ஆகலாம். ஏன் நம்ம அலோவ் பண்ணுறது இல்லைன்னா, நம்மளை எப்படிலாம் பார்த்தோம், அவன் எப்படிலாம் நம்மளை பண்ணிட்டான், நம்மளா ஒரு கற்பிதம், நம்மளாவே மனோதத்துவ ரீதியாக அண்ணன் சொன்ன மாதிரி இவனை இன்னமேல் அவன்கிட்ட செத்தாலும் அவனுக்கு நமக்கு உறவு இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எப்படி இருந்தாலும் காலம் புரட்டி போட்டுரும். எல்லாருக்குமே காலம் பதில் சொல்லும். அப்போ நான் என்ன வேணும், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னா அக்செப்டன்ஸ் வேணும், அவமானங்களை தாங்கணும், தாண்டி போக பழகணும். ஏன்னா வயசான கிழவ மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? என்னன்னா என்ன பண்ணுறது, விருச்சிகம்னா துலாம்னா ஒரு ஞானம் இயற்கையாக வருது, 6ஆம் இடத்துல திசை வேறு நடக்குது. ஸோ அதனால தான் இவ்வளவும் தாண்டி வந்திருக்கிறனால தான் உங்கள்கிட்ட சொல்ல வரோம். ஸோ அப்போ வந்து நம்ம சாப்டருக்குள்ள அந்த 8ஆம் இடத்துக்கான திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் சரி, நல்லா உழைச்சி 6ஆம் இடத்தோட வெற்றியை பெறுறதுக்கும் சரி, அந்த வெற்றியை வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதிலேருந்து லாபம் அடைகிறதுக்கும் சரி, இந்த 3, 6, 8, 12ஓட பாவங்களை இயக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பயப்படாதீங்க. பயப்படாமல் இருந்தாவே பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். ஹார்மோனல் செக்ரியேஷன் சொன்னேன் இல்லையா, பயத்தினால தான் நிறைய ஹார்மோன் வேரியேஷன் ஆகுதான். பயம், துரோகம், கில்ட்டி ஃபீலிங், ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நமக்கு நாமளே நினச்சிக்கிற கில்ட்டி ஃபீலிங், அந்த வாய்ப்பை விட்டுட்டோமே, அதை பண்ணியிருந்தால் நம்ம நல்லா இருப்போமேன்னு நினைக்கிற கில்ட்டி நம்மளுடைய கழிவிறக்கம்னு சொல்லக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அதிகப்படுத்துதான். அப்போ அதிகப்படுத்துறது வெறுப்பு, தனிமை, ஏக்கம், இதெல்லாமே நம்மளோட 8ஆம் இடத்தோட நெகட்டிவிட்டி. இப்போ இதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணியே ஆகணும். உடனே ஆன் த ஸ்பாட்டில் ஒரே நேரத்தில் டக்குன்னு அதெல்லாம் தாண்டி அந்த சூப்பர் கான்சியஸ்லாம் வந்துடாது. ஆனால் வர வைக்க முடியும். இன்ட்யூஷன் வேலை செய்கிறதுக்கும் 8ஆம் இடம் வேலை செய்யணும். ஏன்னா 5க்கு 3, 5க்கு 4, 5ஆம் இடங்கிற சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆள் மனம், அந்த அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் 8ஆம் இடம். அப்போது இன்ட்யூஷன் வேலை செய்கிறதுக்கும், நம்ம தன்முனைப்பாக ஜெயிக்கிறதுக்கும், நம்மளோட கலத்திரம் சார்ந்து கல்யாணம் ஒரு எப்படி நமக்கு ஈக்குவல் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒய்ஃபோ
அவங்க கணவர்களோ எவ்வளோ முக்கியமாக நம்ம தேர்ந்தெடுக்கணுமோ, இல்லை தேர்ந்தெடுக்கல அதுவும் அமைஞ்சிருச்சோ அதோட சேர்ந்து வாழ பழகிக்கிறோமோ, அப்படி தான் இருக்குது நம்மளோட சக்ஸஸ். அதில் தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. நம்ம ஒய்ஃப் நினச்ச மாதிரி இல்லை, நம்ம அப்படி இப்படி கனவு கண்டோம், நம்ம வீட்டில் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட சண்டை போட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் அதோடையே தான் இருக்கும். எல்லா பெரிய பணக்காரங்களுக்கும் சரியான ஒய்ஃப், சரியான பார்ட்னர்லாம் அமையறதில்லை. எல்லாருமே எல்லாம் ஏதோ ரூபத்தில் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்தோட முக்கியமான பாயிண்ட்டான இந்த அவமானங்களை தாங்கிக்கிறதுனால தான், அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான். எதையுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அசால்ட்டாக நம்ம அதை போயிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போய் சேர வேண்டிய பாதையை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட இலக்கை நம்மளால் அடைய முடியும். அதுக்கான ரோட் மேப் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் நம்ம சரிவர பயன்படுத்தினாவே இந்த 3, 6, 8, 12ங்கிற இந்த பாவத்தை பார்த்து பயப்படாமல் இருந்தாலே பாதி கிணற தாண்டிடலாம். இதை தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, பாவக மாற்றம்னு ஒன்று இருக்கும் ஜாதகத்தில். அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 6ல் 5 கிரகம் இருக்கும். உடனே 6ல் எனக்கு என்னோடய பாயிண்ட் இன்னும் சொல்ல பிறந்துட்டேன். என் பையன் வந்து பிறந்தான், மகர லக்னம், 8ஆம் இடத்துல 5 கிரகம். நானே ஜோதிடர் தானே, போய் அந்த டைமுக்கு பார்க்க சொல்லலாம், நான்லாம் சொல்லலை. என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு விட்டுட்டேன். முதல் நாள் நைட்டே இப்போ அட்மிஷன் போட்டாச்சு, நைட்டு 10:30 மணிக்கு. அடுத்த நாள் சாயந்தரம் தான் 4:15 தான் பிறந்தான் பையன். நான் லக்னமோ ராசியோ எதையுமே பார்க்கல, எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும், எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டும். அப்போவே இன்ஜெக்ஷன் போட்டாங்க, வலியோடு தான் இருக்காங்க, ஆனால் இப்போ குழந்தை பிறக்கல. அப்படியே நைட்டு தாண்டுது, காலையில் தாண்டுது, காலையில் முடிஞ்சிருச்சு, மதியமாக ஆயிடுச்சு, குழந்தை பிறந்த பாட்டை காணோம். ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னாங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் இல்லை. அது திருச்சியில் ரொம்ப பழைய காலத்து ஹாஸ்பிட்டல், கமலம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதுக்கு சுகப்பிரசவத்துக்கு ஃபேமஸ் ஆனவங்க. 2006, 2007 2006 கல்யாணம் ஆச்சு, 7 பையன் பிறந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா நினச்சேன் எப்போ எப்படி இருக்குமோ, அமாவாசை பௌர்ணமி வரப்போகுது, ஒரு 5 மணிக்கு மேலே பௌர்ணமி. இப்போ சதுர்த்தசி. நான் நினச்சி கணக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கணக்குன்னா உள்ளுக்குள்ளே ஓடிட்டு தானே இருக்கும், அப்புறம் வந்து போகுமா இல்லையா. வீட்டு நட்சத்திரம் வருது, ரைட்டு நட்சத்திரம் ஓகே தான், அது ஒரு லக்னமாக மாறுது. இந்த லக்னம் போகுது, விருச்சிகம் தாண்டுது. நம்ம துலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், முடிஞ்சிருச்சு. விருச்சிகமாவது தனுசு, ஐயோ தனுசு மட்டும் வேணான்னு நினச்சேன், அதுவும் தாண்டிருச்சு. மகரம் போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க. மகர லக்னம் பார்த்தா சிம்மத்தில் 5 கிரகம். சூரியன் இருக்கார், சனி இருக்கார், புதன் இருக்கார், கேது இருக்கார், சுக்கிரன் இருக்கார், எல்லாம் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கழித்து பிறந்திருந்தா கூட பௌர்ணமியாவது வந்திருக்கும். ஒரு பௌர்ணமி தீதினாவது நினச்சி சந்தோஷப்படலான்னு பார்த்தா அதுவும் இல்லை, சதுர்த்தசி, 4 பக்கமும் லாக்கு. என்னடா அதுன்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஆனால் என்னமோ இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர்கிட்ட காமிச்சேன். அவர் வந்து வாக்கியத்தில் பார்ப்பார், நான் வந்து திருக்கணியத்தில் பார்த்தேன். திருக்கணியத்தில் சுக்கிரன் மட்டும் கடகத்தில் இருக்குது, அதுவும் வக்கரம். கடகத்தில் சுக்கிரன் சரியில்லை. இது இவனுக்கு வந்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் மறைஞ்சாதான் நல்லது, மறையில் அதுலேயும் தப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வாக்கியப்படி போட்டு பார்த்தம்போது சொன்னாங்க, இல்லைப்பா 5 கிரகமும் நல்லா பல்காக 8ஆம் இடத்துல தான் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, 8ஆம் இடத்தை பற்றி ஃபீல் பண்ணாத அப்படின்னு அப்போ தான் சொன்னார். அப்போயே தெரியும், இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே தானே இருக்கும். நீ வந்து தத்து கொடுத்துரு, சில விஷயங்கள்லாம் செஞ்சிரு, மற்றபடி நல்லா தான் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ என் பையன் காலேஜ் போகிறான், பாசிட்டிவாக தான் இருக்குது. நான் வந்து அப்போவே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுரு, எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுரு, அப்படி இப்படின்லாம் மற்ற விஷயங்கள்லாம் இருந்தது. என்னோடய சக ஜோதிடர்லாம் சொன்னாங்க. நாங்களாம் கற்றுக்கிற ரேஞ்சில் இருக்கனால நமக்கு அவ்வளோ தெரியல. எங்கள் குருநாதர் சொன்னார், மகரத்துக்கு சிம்மம் வசியஸ்தானம். தெரியுமா அது உங்களுக்கு யாருக்காவது? மகரத்துக்கு சிம்மம் வசியமாங்க. எனக்கெல்லாம் தெரியாது, எந்த மூலையும் நமக்கும் படித்ததில்லை, யாரும் எனக்கு சொன்னதும் இல்லை. சொன்னார் வசியம், மகரத்தில் சிம்மம் வசியம். அப்போ 8 கிரகம் இருக்கும், 5 கிரகம் இருக்குன்னா அந்த 5 கிரகத்தால் அவன் வசியமாக தான் இருப்பான். நீ பாசிட்டிவாக தான் இருக்கும், நீ தைரியமாக போ. மகரம் என்ன தான் இருந்தாலும் வளர்பிறை பௌர்ணமியை நெருங்கின சந்திரனுங்கிறதுனால சந்திரனும் பாசிட்டிவ் தான். 2ல் ராகு இருக்கும். சரி, ராகுவோட மறைவு இருந்தாலும் சந்திரனோட பார்வை வந்து 6, 7, 8ல் படும். அதான் சந்திர அதியோகம்னு சொல்லுவாங்க. சந்திரன் அதியோகத்தில் 6, 7, 8ல் ஒரு வளர்பிறை சந்திரனோட முழு நிலவோட வெளிச்சம் படும். அதனால் சந்திரனால் அது ஈஸியாக பார்க்கப்பட்டுரும். 5 கிரகமும் ஒளி பெருந்துற மாதிரி ஆகிடும். கவலைப்படாதுன்னு தான் அவர் சொன்னார். நானும் அதியோகமா அப்படின்னா என்ன, சந்திராதியோகம் எங்கே இருக்குது, அதுக்கு விதி என்ன, விதி விளக்கெல்லாம் நிறைய பார்த்தேன்.
அப்புறமேல் நான் அப்படியே விட்டுட்டேன். சரின்னு சமயபுரத்தில் கொண்டு போய் தத்து கொடுத்துட்டு, அம்மா இது இனிமேல் உன் பையன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு இன்ன வரை நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். எந்த நெகட்டிவிட்டியும் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 8 10 பயப்படாதீங்க அப்படிங்கிறது தான். அப்போ 8 வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். சார் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டான் பையன் வேறு மாதிரி இருக்குன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வீடெல்லாம் வாங்கணும் வச்சுக்கோங்க, ஓகே தான், எல்லாமே நடந்தது. இந்த மாதிரி விதிகள் அவிட்டம் தவிட்டு பானை தங்கம்னு நினச்சிட்டு பாசிட்டிவாக ஓவர் பில்டப்பும் வேணாம், 6 8 பற்றி பயப்படவும் வேணாம். அதான் இங்கே சொல்ல வர பாயிண்ட்டு. ஸோ இது மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். திருநீலகண்டம் வணக்கம், வாழ்த்துக்கள். என் பேர் நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. 9364161122 93 64 16 11 22 திருநீலகண்டம். ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் நம்மளுடைய தகவல்களை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்டார். 6 8 12 பாவம் அப்படின்னோடனே நெகட்டிவான தாட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பாசிட்டிவான தாட் வர ஆரம்பிச்சிருக்கும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 12 பாவங்களும் நல்ல பாவங்கள் தான், 12 பாவங்களும் கெட்ட பாவங்கள் தான். அதை எப்படி நம்ம அணுகிறோமோ அதில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதாவது நெகட்டிவாக இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட கெட்ட பாவங்களையும் நல்ல பாவங்களாக மாற்ற முடியும். அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணும், அதுக்கு தான் ஜோதிடரே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தகவல்களை நமக்கு சிறப்பாக கொடுத்த நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு PRO அருண்ராம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.